இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக எத்தனை பேர் சேர்க்கப்பட உள்ளனர் என்பது குறித்தும், மகளிர் உரிமை திட்டம் குறித்தும் மிகவும் முக்கியமான புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் மாதம் 1000 ரூபாய் குடும்பத் தலைவிகளுக்கு வழங்கி வருகிறது. இந்த திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த திட்டத்தில் புதிதாக எத்தனை பேரை சேர்க்க திட்டம் என்ற கேள்விக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் அளிக்க தமிழக அரசு மறுத்துவிட்டது. குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் என்று கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். குடும்ப அட்டை வைத்துள்ள வறுமை கோட்டு கீழ் உள்ள மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் அரசால் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட சமயத்தில் 1,06,52,000 பேர் மட்டுமே பயனாளர்களாக இருந்தார்கள். அடுத்ததாக மேல்முறையீடு செய்து விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய பயனர்களாக இணைக்கப்பட்டார்கள். அந்த வகையில் அடுத்தடுத்த மாதங்களில் பலரும் இணைக்கப்பட்டதால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளர்கள் எண்ணிக்கை 1,15,00,000 அதிகரித்தது. இதனிடையே கடந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் முடிந்த பின்னர் மீண்டும் புதிதாக ரேஷன் கார்டு பலருக்கும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி நிலவரப்படி புதிதாக 1,48,000 பேருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த மாதம் வரையிலான நிலவரப்படி 1,14,00,000 பேர் பயன்பெற்று வருகிறார்கள். இதனிடையே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கென 2023-2024ஆம் நிதியாண்டில் 8,123.83 கோடி ரூபாயும் 2024-2025ஆம் நிதியாண்டுக்கான 13,722 கோடி நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது. இதனிடையே தற்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக ஏராளமான பெண்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். அவர்களுக்கு விண்ணப்பங்களை தமிழக அரசு பரிசீலித்து வருகிறது. இந்த சூழலில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்காக செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவு என்பதை தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு தமிழக அரசு தகவல் தெரிவிக்கவில்லை. இதேபோல புதிதாக எத்தனை பேர் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பித்திருக்கிறார்கள், அவர்களில் எத்தனை பேரை சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது என்ற வினாக்களுக்கும் அரசின் கொள்கை முறிவு குறித்த தகவல் என்பதால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல் வழங்க இயலாது என்று தமிழக அரசு மறுத்துவிட்டது. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வழங்கப்படும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்திற்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதனால் பிப்ரவரி மாதத்திலிருந்து புதிதாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். மார்ச் மாத இறுதிக்குள் அனைவருக்கும் உரிமை தொகை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதுதான் தற்போது வெளியான முக்கியமான தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எக்ஸ்ட்ரா விட்டுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.